எப்பவுமே நான் குழந்தைகள்ட்ட சொல்றது இந்த காரணத்துக்காக சூசைட் பண்ணலாம் அப்படின்னு இந்த உலகத்துல ஒரு காரணம் கூட கிடையாது. என்ன நடந்தாலும் வாழலாம். இது ஆஃப்டர் ஆல் ஒரு 12th எக்ஸாம். என் ஃப்ரெண்ட் எவ்வளவு வாங்கியிருக்கா, என் மாமா பையன் எவ்வளவு வாங்கியிருக்கான், என் கசின் எவ்வளவு வாங்கியிருக்கா, அந்த கம்பேரிசன் எல்லாம் வேண்டாம். ஒருத்தர் ஒரு மாதிரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கிறது இல்லையா? எத்தனையோ லட்டு ஊட்டி விட்டு அம்மா அப்பாவோட டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்னு கொண்டாடின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா எங்க போனாங்கன்னே தெரியல. நீ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணில உன் பிள்ளை எப்படி வளர்த்துருக்கன்னு பார்ப்போம். ஏன் ஊரார் பிள்ளைக்கு தேவையில்லாம பூமரா அட்வைஸ் பண்ணுவானே, அப்புறம் ஏன் அந்த ப்ரெஷரை கொண்டாந்து ஏன் பிள்ளைகிட்ட போடுவானே? போன வருஷம் நடந்த விஷயம் சில பேரண்ட்ஸ் வந்து அவமானமா இருக்கு மேம். என்னோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே அந்த 12th எக்ஸாம் இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் எல்லாமே போடுறாங்க, இவன் போடுற அளவுக்கா மார்க் வாங்கியிருக்கான். இது அந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ற விஷயம் இல்லை. எல்லாத்தையும் விட இது ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட். யாருனாலும் இதை மிஸ்யூஸ் பண்ணலாம். பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். எக்ஸாம் டைம்ல 8 ஹவர்ஸ் உங்களால கொடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் தூக்கமாவது கண்டிப்பா கொடுக்கணும். நலம் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் மனிஷா. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார். ஹாய் மேம். ஹலோம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். இந்த ஏப்ரல் மே இதெல்லாம் வந்தாவே எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பசங்கள்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி அவங்க பயப்படவே மாட்டாங்க. கேஷுவலாக காலேஜ்க்கு போவாங்க, எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவாங்க. இந்த மிடில் இதில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே போவாங்க. நம்ம பாஸ் ஆகுமா பாஸ் ஆக மாட்டோமா, என்ன ஆகுமோ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. தென் வந்து இதுக்காக சூசைட் அட்டம் போடுற அளவுக்கு கூட இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த ஸ்டேஜ்க்கே நீங்கள் போகவே வேண்டாம், இதுதான் உங்களோட நிலைமை அப்படின்னு சொல்லிங்கன்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க மேம்? இப்போ கரண்ட்டாக எக்ஸாமை எழுதி முடிச்சிருக்கிற பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். வாட்ஸோ எவர் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, இனிமே அதை போய் ஒன்றும் பண்ண முடியாது. எஸ்பெஷலி 12th. இப்போ 10th எழுதிட்டு இருக்கிறாங்க. மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு எழுதணும், டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, தேவையில்லாத குடும்ப பிரச்சனை எல்லாம் தலையில் போட்டுக்க கூடாது. இந்த அடுத்த ஃபியூ டேஸுக்கு வந்து கம்பல்சரியாக நீங்கள் உங்களோட எக்ஸாமில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பட் 12th எக்ஸாம் எழுதி முடித்த பசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு, திரும்ப 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 அந்த கொஷின் பேப்பரை எடுத்து வச்சு எவ்வளோ மார்க் வரும் டிஸ்கஸ் பண்ணுறது, பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமா, எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா ஓகே, உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல டிகிரி கிடைக்கும், எல்லாம் ஓகே. சுமாரான மார்க் வாங்கினாலும் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ஒரு கோர்ஸ், உங்களுக்குன்னு ஒரு சீட்டு ஒரு காலேஜில் வெயிட்டிங்கில் இருக்குது. ஏன்னா நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷனுக்கு அவ்வளவு வேல்யூ, அவ்வளவு இடங்கள், அவ்வளவு சீட்ஸ் இருக்குது, அத்தனை காலேஜஸ் இருக்குது. அப்போ எனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்காம போயிடுமேங்கிற பயம் யாருக்குமே வேண்டாம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு படிப்பு எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்குது. இல்லை அப்படி ஃபெயில் ஆகிட்டா என்ன அப்படின்னா அதோட வாழ்க்கை முடியறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு அட்டெம்ப்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. இல்லை நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு படிப்பே வரமாட்டேங்குதுன்னா கூட NIOS அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. சில பேர் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, IIT எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட NIOSல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணி முன்னாடி வராங்க. ஸோ அது வந்து டிசேபிள் சில்ட்ரனுக்காக மட்டும்தான் NIOS, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்க குழந்தைகளுக்கு மட்டும்தான் NIOS அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு பாஸ் ஆக முடியல, ஃபெயில் ஆகிட்டீங்க ஏதோ ஒரு காரணத்தினாலும் NIOS இருக்குது. எப்போவுமே நான் குழந்தைகள்ட்ட சொல்கிறது இந்த காரணத்துக்காக சூசைட் பண்ணலாம் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒரு காரணம் கூட கிடையாது. என்ன நடந்தாலும் வாழலாம். இது ஆஃப்டர் ஆல் ஒரு 12th எக்ஸாம். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் முன்னாடி சுந்தர் பிச்சை சொல்லியிருப்பாரு, 12th எவ்வளோ மார்க் வாங்கினீங்க சார் அப்படின்னு ஒரு பெரிய காலேஜில் நார்த் இந்தியாவில் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த காலேஜில் சேர்ற அளவு நான் மார்க் வாங்கலை, நான் கம்மியாக தான் மார்க் வாங்கினேன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். இன்றைக்கி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கம்பெனிஸில் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கார் இல்லையா? ஸோ மார்க்ஸ் முக்கியம்தான். மார்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக காலேஜ் கிடைக்கும், ஈஸியாக ஒரு வேலை கிடைக்கும், ஆல் தட். அப்படி இல்லைனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு லைஃப் இஸ் அ வெயிட்டிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் லைஃப். இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கா, என் மாமா பையன் எவ்வளோ வாங்கியிருக்கான், என் கசின் எவ்வளோ வாங்கியிருக்கா, அந்த கம்பேரிசன் எல்லாம் வேண்டாம்.
ஒருத்தர் ஒரு மாதிரி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கிறது இல்லையா? எத்தனையோ லட்டு ஊட்டி விட்டு அம்மா அப்பாவோட டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்னு கொண்டாடின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா எங்க போனாங்கன்னே தெரியல இல்லையா? அந்த மாதிரி கூட நம்ம பார்த்துருக்கோம். பேக் பெஞ்ச்ல இருந்தவன் ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு வாரிசு விஜய் மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஓனர் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம். So marks are not a great deciding factor in your life, but it's still important. But இந்த நிலைமையில ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இப்போ பீர் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க மேம். அதாவது எக்ஸாம் முடிச்சதும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லுவாங்க, ரிசல்ட் வந்துட்டு அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து சொல்லுவாங்க, என்ன இந்த பையன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், உன் பொண்ணு இவ்வளோ மார்க் எடுக்கவே இல்லை, கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலே வந்து பேரண்ட்ஸ்க்கும் வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து ரொம்ப சண்டை வர ஆரம்பிச்சிடும், ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். நீ ஏன் ஒழுங்காக படிக்காமல் எடுத்த பாரு, உன்னால் ஏன் பேர்லாம் கெட்டு போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் பசங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கும், அவங்கள வந்து எப்படி இதுலேருந்து கொண்டு வரலாம்? நிறைய வீடுகளில் வந்து பேரண்ட்ஸுக்கு அவங்களோட குழந்தைகள் ட்ரோஃபி மாதிரி. நான் எப்படி வளர்த்துருக்கேன் பாரு என் பிள்ளைய, அவன் மார்க் ஷீட்டை பார்த்தியா, அவன் வாங்கியிருக்கிற கப்பெல்லாம் பார்த்தியா, அப்படி இல்லை இல்லையா? சில குழந்தைங்க நல்லா படிக்கும், சில குழந்தைங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்துலையும் வின் பண்ணிட்டு வருவாங்க. சில குழந்தைங்களால முடியாது, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அந்த டேலண்ட் இல்லை. நிறைய பேர் வீட்டில் வந்து என் பிள்ளை வந்து டிஸ்ட்ரிக்ட் டாப்பராக கண்டிப்பாக ஆயிடுவான் அப்படின்னு இந்த அம்மாவே ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு அந்த ப்ரெஷரை கொண்டாந்து இந்த குழந்தைங்க மேலே போடுறத நம்ம பார்க்குறோம். பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது சில்ட்ரனுக்குள்ளேயே இருக்கான்னா ரொம்ப குறைவு உண்மையாகவே, when it comes to marks at least. ஆனால் பேரண்ட்ஸ் அவங்க மேலே போடுற ப்ரெஷர் தான் அதிகம். போச்சு, நான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன், நீ 12th எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், இவங்க கேட்பாங்க அவங்க கேட்பாங்க. எல்லாத்தையும் விட இன்னும் சில வீடுகளில் வந்து இந்த அப்பா அம்மா வாயை வச்சு சும்மா இல்லாமல் ஓன் பிள்ளைய நீ இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்னு ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியாச்சு. இப்போ இவங்க பிள்ளை 12th வருது இல்லை, அப்போ அவங்கெல்லாம் கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு பார்ப்பாங்களா இல்லையா? நீ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணில ஓன் பிள்ளை எப்படி வளர்த்துருக்கன்னு பார்ப்போம். ஏன் ஊரார் பிள்ளைக்கு தேவையில்லாமல் பூமராக அட்வைஸ் பண்ணுவானே, அப்புறம் ஏன் அந்த ப்ரெஷரை கொண்டாந்து ஏன் பிள்ளைகிட்ட போடுவானே இல்லையா? ஸோ அதனால் பேரண்ட்ஸ் வந்து அந்த ப்ரெஷரை பிள்ளைங்க மேலே போடக்கூடாது. நிறைய பேர் வந்து 12th ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்க சில்ட்ரனோட மார்க் ஷீட்டை வந்து ரொம்ப பெருமையாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் டிஸ்பிளே பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னும் போன வருஷம் நடந்த விஷயம், சில பேரண்ட்ஸ் வந்து அவமானமாக இருக்குது மேம், என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த 12th எக்ஸாம் இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் எல்லாமே போடுறாங்க, இவன் போடுற அளவுக்கா மார்க் வாங்கியிருக்கான். இது அந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுற விஷயம் இல்லை. எல்லாத்தையும் விட இது ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட், யாருனாலும் இதை மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து அப்படியே போய் ஒரு வாட்டர் மார்க் இல்லாமலோ ஒரு சேஃப்டி இல்லாமல் அப்படியே போய் நீங்கள் வந்து போட்டுடக்கூடாது எந்த சோஷியல் மீடியாலும். இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் யோர் சைல்ட்ஸ் ஃபியூச்சர், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு குழந்தை வந்து 12th பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொந்தக்காரங்கள்ட்ட சொன்னால் போதும். ரொம்ப நல்ல மார்க்கா, ஓகே பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு ஆவரேஜ் கம்மினா அதை பெருசு பண்ணாதீங்க, அந்த ப்ரெஷரை போய் அந்த பிள்ளைகிட்ட போடாதீங்க. பிகாஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 12th எழுதின பிள்ளைங்க வந்து 10th எல்லாம் கொரோனா பாஸ், அவங்க 10th ஃபேஸ் பண்ணவே இல்லை. அவங்க பார்க்குற உண்மையான 11th கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் சொல்லுவாங்க, பட் 12th அளவுக்கு யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க. ஸோ இந்த பேட்ச் ஃபேஸ் பண்ணியிருக்கிற முதல் போர்டு எக்ஸாம் இதுதான். டபுள் த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த அட்வைஸை நான் கொடுக்கணும். அதே மாதிரி பசங்க வந்து இந்த எக்ஸாம் டைமில் நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணிக்கு கிளம்புற வரைக்கும் புக் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க மேம். முன்னாடிலாம் படிக்கவே மாட்டாங்க, சும்மா ஜாலியாக இருப்பாங்க. அப்போ சரி எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம், நைட் உட்காந்து படிச்சுக்கலாம், நம்ம பாஸ் மட்டும் தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க பசங்களாம் வந்து அவங்க ஷெட்யூல் டைமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுமா, இல்லை அந்த டைம்லேயே ரொம்ப ப்ரெஷர் அவங்களுக்கு அதிகமாகிடும், இதனாலே உடம்பு சரியில்லாமல் போயிடும், இந்த மாதிரிலாம் இவங்களாம் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலாம் மேம்? எக்ஸாமுக்கு 1 மாதம் முன்னாடி இருக்கிற டைம் புதுசான விஷயங்களை ஒரு 30% தான் படிக்க முடியுமா, மீதி 70% ரிவிஷன் தான் பண்ணணும். ஓவர்லோட் பண்ணக்கூடாது பிரெயினை. நான் போகிற ஸ்கூல்ஸ்லாம் நான் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், டெய்லி 3 இட்லி சாப்பிட்றது ஈஸியா, சேர்த்து வச்சு வாரத்துக்கு ஒரு வாட்டி 21 இட்லி உட்காந்து சாப்பிட்றது ஈஸியா? முடியாது. பிரெயினும் அப்படிதான். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டா உங்களால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லை நான் சேர்த்து வச்சு முன்னாடி நாள் நைட்டு படிக்கிறேன்னா, வயசானவங்களே நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்கும் போது மறதி அதிகமாக இருக்கும் இல்லையா? ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு 85-88 வயசு பாட்டி நல்லா தூங்கி எந்திரிச்சா வீட்டில் இருக்க மருமக பேர பிள்ளைகளெல்லாம் ஞாபகம் இருக்கும். அவங்க தூங்காமல் ஒரு 2 நாள் இருந்தாங்கன்னா எல்லாரையும் நீ யாருன்னு கேட்பாங்க. எல்லாரோட பிரெயினும் அப்படிதான். உங்களுக்கு எக்ஸாம் டைமில் பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். எக்ஸாம் டைமில் 8 hours உங்களால் கொடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட்
ஒரு 6 hours தூக்கமாவது கண்டிப்பா கொடுக்கும் போது தான் அடுத்த நாள் போய் எக்ஸாம்ல போய் நம்ம உட்காரும் போது நம்ம படிச்சது நமக்கு திரும்ப ரீகலெக்ட் பண்ண முடியும். See, we are not machines இல்லையா? மெஷின்ல நீங்க எல்லாத்தையும் நைட் உட்கார்ந்து லோட் பண்ணிட்டு அப்படியே காலையில போய் நான் எல்லாத்தையும் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன்னா அப்படி கிடையவே கிடையாது. ரீகால் பண்ணவே முடியாது நைட்டு தூங்காம படிச்சா. சில குழந்தைங்க டே டைம்ல படிப்பாங்க, சில குழந்தைங்க நைட்டு படிப்பாங்க. தட் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்டடி, ஓகே. ஆனா முழு நைட்டும் தூக்கம் இல்லாமல் படிப்பது இஸ் நாட் அ குட் சைன் அட் ஆல். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல எந்த குழந்தை 6 hours நல்லா தூங்குதோ அந்த குழந்தை நல்ல ஈஸியா மார்க் வாங்கும். நம்மளே சில பேர் இருப்பாங்க ஸ்கூல்ல வந்து படிக்கவே மாட்டான், சும்மாவே ஹாப்பியா சுத்தி திரிவான், ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவான். பிகாஸ் ஆஃப் குட் ஸ்லீப். கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட், அளவாக படிக்கிறது, எது தேவையோ அதை படிக்கிறது, எக்ஸாமில் கேட்குற கேள்விக்கு நீட்டாக லட்டா பாயிண்ட்ஸாக பதில் சொல்ல தெரியறது, இதெல்லாம் தான் மார்க்ஸை டிசைட் பண்ணும். அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறதுக்கு நம்மளாம் மெஷின்ஸ் கிடையாது இல்லையா? ஸ்லோலி ரோட் லேர்னிங் சிஸ்டம் வந்து மறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் மறதின்னு சொன்னீங்க மேம். இப்போ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பசங்களுக்கு நிறைய ஊட்டாத, நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாகிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து உண்மையா மேம்? See, என்னோட ப்ராக்டிஸில் என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து டியூரிங் எக்ஸாம்ஸ் அட்லீஸ்ட் ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிற ஃபுட்ஸ், அப்புறம் டைஜஸ்ட் பண்ண முடியாத ரெட் மீட், பீட்சா, பர்கர் மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அது நம்மளை ஹெவியாக ஃபீல் பண்ண வைக்கும், மந்தமாக ஃபீல் பண்ண வைக்கும், ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டடாக நம்மளால் படிக்க முடியாது. ஸோ ஒரு அளவுக்கு தேவையான அளவுக்கு வைட்டமின் மினரல்ஸ் இருக்கிற ஒரு நல்ல நரிஷ்மெண்ட்டை வந்து டியூரிங் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டா, வல்லாரன்னு ஒரு கீரை இருக்குமா நம்மளோட ஊரில், நிறைய பேருக்கு அதோட வேல்யூவே தெரியல. அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல் மெமரி கேப்சியூல் மாதிரி அது இல்லையா? ஐ எம் நாட் அ மெடிக்கல் டாக்டர், பட் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். நான் 12th நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன், 10th ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன், ஆல்வேஸ் ஸ்காலர்ஷிப் ஹோல்டர். என்னோட லிட்டில் சீக்ரெட் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா வல்லாரை தான். வல்லாரையில் வந்து சாலட் செஞ்சு சாப்பிட்டு பழக்கம் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே. ஆக்சுவலி இட் ரியலி ஹெல்ப்ஸ். அந்த மாதிரி ஹெல்தியான காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாம் சாப்பிடும்போது யூ ஃபீல் லைட், you'll be able to digest better and நம்ம நல்லா படிக்க முடியும். ரெட் மீட் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு என் குரு சொல்லி நான் கேட்டிருக்கேன்.